إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إن أحسن الكلام كلام الله وأحسن الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்பானவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனின் இறுதி தூதர் சன்மார்க்க போதகர் அசத்தியத்தில் வாழ்ந்து கொண்ட மக்களை ஒரு சத்தியத்தின் வாழ்வித்திட்ட உயிரிலும் மேலான என் அன்பு நபி ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவமாக எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபர் தாபீன்கள், இன்னும் மறுமை நாள் வரைக்கும் வாழக்கூடிய அத்தனை முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய இறையருளும் சாந்தியும் சமாதானமும் என்றும் உண்டாவதாக. இந்த ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையை ஒன்றுகளும் இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எவைகளை வாழ்விலே எடுத்து நடக்க முடியும் இருக்கிறானோ அவைகளை என் வாழ்விலே முடியுமான எடுத்து நடக்க முடியும், இவைகளை விட்டும் இது கூடாது இது ஹராம் என்று தடுத்திருக்கிறானோ அவைகளை என் வாழ்விலே விட்டுமுழுதாக விட்டொழிக்கும்படி முதல் அடியானாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் இறை கட்டளையை சமர்ப்பிக்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே மனித சமுதாயம் பல வகைகளிலும் பல நிலைமைகளிலும் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலும் அவர்களுக்கு இடையூறுகள் சோதனைகள் நாள்தோறும் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, சோதனைகள் என்று வரக்கூடிய நேரத்திலே அது இன்றிருக்கக்கூடிய மக்களுக்கு மாத்திரமல்ல, மனித சமுதாயம் உலகத்திலே படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக பல சோதனைகளுக்கு மக்கள் மனிதர்கள் ஒரு தனிப்பட்டவராக இருக்கலாம் அல்லது கூட்டாக இருக்கலாம், ஒரு உலகத்துடைய மக்களாக இருக்கலாம், பல்வேறுபட்ட முறைகளிலே சோதனைகள் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவர்களையும் ஒரு வகையிலே சோதித்தான் தெரியுமா? தன்னுடைய மனைவி கணவர் இருவரையும் சந்தோஷமாக சொர்க்கத்திலே வாழ வைத்த அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு சோதனையை கொடுத்தான். அது என்ன சோதனை தெரியுமா? நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்று அந்த ஆதமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டிருந்தார். வேண்டிய மாதிரி இங்கு புசிக்கலாம், சாப்பிடலாம், குடிக்கலாம், உங்களுக்கு வேண்டிய இடம் இருக்கிறது, ஆனால் இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா தடை விதித்திருந்தார், ஒரு சோதனையை கொடுத்திருந்தார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனிதர் தானே,
ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்து அந்த மரத்தின் பக்கமாக நெருங்க வைத்து அவருடைய கனியையும் புசிக்க வைத்தார். சகோதரர்களே, சோதனையிலிருந்து தோல்வி அடைந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவியும் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிலிருந்து மனித சமுதாயத்துக்கு பல வகைகளிலும் சோதனைகள். இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதும் பல்வேறுபட்ட இடங்களிலே அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். மனைவி ஒரு பக்கமாக, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கணவர் ஒரு பக்கமாக. இன்று அவர்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து முடியாத அளவுக்கு பிரிந்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடி, அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் தௌபா செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரிய பின்னால் அல்லாஹ் தஆலா அவர்களை ஒன்று சேர்த்தார், குடும்பமாக வாழ வைத்தார். அவர்கள் மூலமாக பல சந்ததிகள் உலகத்திலே பிறந்த சரித்திரத்தை நாம் பார்த்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறாக சோதனைகள் மனிதர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் குறுகிய இந்த காலகட்டத்தில், அண்மை கால பகுதிகளில் பல சோதனைகளுக்கு நாம் முகம் கொடுத்து வருகிறோம். ஒன்றின் பின் ஒன்றாக, ஒன்று முடிவதற்கும் ஒன்று பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனைகள் அல்லாஹ் தஆலா ஏன் கொடுக்கிறார் தெரியுமா? இந்த சோதனையின் பொழுது மனிதன் எவ்வாறு நடந்து கொள்கிறார், எவ்வாறு அவருடைய மனம் இருக்கிறது, அவருடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சோதித்துக் கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒன்றன் பின்னாக ஒன்றாக வரக்கூடிய இந்த சோதனைகளின் பொழுது மனிதன் வித்தியாசமாக சோதனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. மழைக்காலமாக இருந்தது, அதிலே மக்கள் நிறைய சொத்துக்களை இழந்து பல வகைகளிலும் சோதிக்கப்பட்டார்கள். அதுக்கு முன்னதாக இப்பொழுதும் தான் விலைவாசி உயர்வு அடிப்படையிலே மக்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சோதனைகள் வருகின்ற பொழுது அடியான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வின் பக்கம் முகத்தை திருப்ப வேண்டியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் ஒன்று சேர வேண்டியவர்கள், பிரிந்து அல்லாஹ்வின் வெறுப்பின் பக்கமாக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்களா, அல்லது அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை அடைவதற்காக முயல்கின்றார்களா என்பது ஒரு சோதனை. சகோதரர்கள், கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த குறுகிய 10-15 நாட்களுக்கு முன்னால் ஏற்பட்ட மழை வெள்ளத்தின் மூலமாக பல சொத்துக்கள், பல கோடிக்கணக்கான சொத்துக்கள், ஒவ்வொருடைய சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இறால் வளர்ப்பு செய்யக்கூடியவர்களுடைய அந்த வளர்ப்பின் மூலமாக சம்பாத்தியத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடிய அந்த தொழில் பாதிக்கப்பட்டு பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் நஷ்டத்தை உண்டாக்கியிருக்கிறது. தோட்டங்களிலே தோட்ட தொழிலாளர்கள் அதன் மூலமாக வருவாய் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்திருந்த பல்லாயிரக்கணக்கான தேங்காய் போன்றவைகள் வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. விவசாயங்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு பக்கம் பார்க்கின்ற நேரத்திலே வீட்டு உபகரணங்கள், மின்சார உபகரணங்கள் அதில் நீரிலே மூழ்கி அது பழுதடைந்து அதுக்கு பல ரூபாய்கள் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை. மறுபக்கம் பார்க்கின்ற பொழுது வாய்க்கால்களிலே உப்பை சேகரித்து வைத்திருந்தவர்களுடைய பல உப்பு மூட்டைகள் அடித்து செல்லப்பட்டு கரைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். மீன் தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்களுடைய வல்லம், அது போன்ற உபகரணங்கள் அதை இழந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெரும்பான்மையான மீனவர்கள்.
இவ்வாறு பார்க்கின்ற பொழுது பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் இன்று நஷ்டம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது ஒரு வகையிலே சோதனையாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய நிலைமைகளை பொறுத்து அது அல்லாஹ்வுடைய கோபத்துடைய தண்டனையாகவும் இருக்கலாம். ஏன் தெரியுமா? மக்களுக்கு தேவை என்று வருகின்ற பொழுது அவர்கள் தடுத்து அல்லது அவர்கள் கொடுக்காமல் கஞ்சத்தனம் காட்டியிருந்தால் அது அவர்களுக்கு ஒரு தண்டனையாக இருந்திருக்கலாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அதை பார்த்து அதை கண்டு மனதிலே கவலைகள், சஞ்சலங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃப் வல்ஜூஅ் வனக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். குர்ஆன் வசனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா பயத்தின் மூலமாக உங்களுக்கு பயத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா சோதிப்பான். பசியை கொண்டு உங்களை சோதிப்பான். உங்களுடைய விளைச்சல்களின் நஷ்டத்தை விளைவித்து அல்லாஹ் தஆலா உங்களை சோதிப்பான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் தெரியுமா? இந்த நிலைமைகளின் பொழுது மக்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், என் பக்கம் நெருங்குகிறார்களா அல்லது என்னை தூற்றுகிறார்களா, என்னை புறமுதுகிட்டு ஓடுகின்றார்களா என்பதை அல்லாஹ் தஆலா கவனித்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே? அதற்கு மாற்றமாக என்னுடைய நிலைமைகள் போய்கொண்டிருக்கிறது. وعلى آله وصحبه وأهل بيته أجمعين أوصيكم نفسي بتقوى الله إن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நிலைமைகள் அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத அமைப்புகளிலே நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, இன்று விலைவாசி உச்சகட்டமாக இருந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே சில பொருட்களுக்கான தட்டுப்பாடு நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலும் சில வியாபாரிகள் அதை தடுத்து இது தட்டுப்பாடான காலம் என்று அதை மையப்படுத்தி அதை கட்டுப்படுத்தி கட்டுப்பாட்டு விலையை விட உயர்த்தி மக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். சாதாரணமாக வீட்டுக்கு தேவைப்படுகின்ற சமையல் வாய், கட்டிடத்துக்கு தேவையான சிமெண்ட், இது போன்ற பொருட்களை கறக்கக்கூடிய நேரத்திலே தான் கறந்து விட வேண்டும் சொல்வார் என்பதை போன்று மக்களுக்கு எப்பொழுது தேவைப்படுகிறதோ அந்த தேவைப்படுகின்ற அந்த காலகட்டத்திலே தேவைப்படுகின்ற அந்த பொருட்களை பதுக்கி வைத்து வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, மக்களுக்கு தேவை இருக்கிறது. எந்த வியாபாரத்திலே பொய் இடம்பெறுகிறதோ, எந்த வியாபாரத்திலே ஏமாற்றுதல் இடம்பெறுகிறதோ, எந்த வியாபாரத்திலே மார்க்கத்துக்கு புறம்பான விடயம் இடம்பெறுகிறதோ அது ஹலாலாக இருக்க முடியாது, அது ஹராமாகத்தான் இருக்க முடியும். சகோதரர்களே, இப்படிப்பட்ட வியாபாரிகள் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே சொல்கின்றார்கள், எங்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பதில்லை, அதனால் நாங்கள் விலையை உயர்த்தி விற்கின்றோம். கூடாது சகோதரர்களே, மக்களுக்கு தேவைப்படுகின்ற நேரத்திலே கட்டுப்பாட்டு விலைக்குள் இருக்க வேண்டும். கட்டுப்பாட்டு விலையை விட நீங்கள் உயர்த்தி மக்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களுக்கு நலவை நாடுங்கள், அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், அவர்களுக்கு இலகுவை நாடுங்கள், அவர்களை கஷ்டப்படுத்தாதீர்கள். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அது அந்த ஹதீஸ் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்கள், மக்களுக்கு ஒரு நேரம்
தேவை என்று வருகின்ற பொழுது அதிலே அவர்கள் பிடிவாதமாக இருந்து கொண்டு அதை கட்டுப்படுத்தி, இது சிரமமான காலம், போக்குவரத்து தடையாக இருக்கின்ற காலம், இது போதிய அளவு பொருட்கள் நம்ம கைவசம் இல்லை என்று கருதி அதை உயர்ந்த விலைக்கு விற்கின்றோம் என்றால் அதற்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும் சகோதரர்களே. அதிலே கேட்டு வருபவர்களுக்கு எத்தனை பொய்கள் சகோதரர்களே. இல்லை, முடித்து விட்டது என்று சொல்கின்றார்கள். பின்னால் பார்த்தால் வாகனத்தை கொண்டு வந்து அந்த பொருளை ஏற்றி சொல்கின்றார்கள். இது எங்கிருந்து வந்தது, என்ன விடயம் என்று விசாரித்து பார்த்தால் விலையை கூட்டி கொடுக்கின்றார்கள். ₹1 அல்ல, பல நூற்றுக்கணக்கான ரூபாய்களை லாபமாக விட்டக்கூடிய சந்தர்ப்பம் இதுதான் என்று நினைக்கிறார்கள். ஒரு காலம் இது ஹலாலாக இருக்க முடியாது, இது ஹராமாக இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊட்டக்கூடிய உணவு அது ஹலாலாக கொடுங்கள், ஹராத்தை கொடுக்காதீர்கள் சகோதரர்களே. ஏன் நாம் கஷ்டப்படுகிறோம், சம்பாதிக்கிறோம், அதில் ஹராத்தை போட்டு விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா என்ன சொல்கிறான், உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் எரியக்கூடிய அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாருடைய உடம்பிலே ஹராம் கலந்திருக்கிறதோ அந்த உடம்பு நரகத்துக்கு சொந்தமானது என்று சொன்னார்கள் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் இவ்வாறு சொல்கிறான் என்று சொன்னால் நாம் இதிலே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. மக்களுக்கு சிரமத்தை கொடுக்காதீர்கள். உங்களுக்கு ஒரு குறுகிய லாபம் இருந்தால் அதை கொடுத்து விடுங்கள். இன்னொரு பக்கம் பல மாதங்கள் பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருந்தது. ஜும்மா தொழுகை என்று வரக்கூடிய நேரத்திலே அந்த தொழுகை பள்ளிவாசல்களே நடைபெறவில்லை. அதை மையப்படுத்திக் கொண்டு இன்னும் சில வியாபாரிகள் இன்று வெள்ளிக்கிழமையாக இருந்தும் கூட ஹோட்டல்களை திறந்து வைத்துக் கொண்டு, கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன், அல்லாஹ்விடத்திலிருந்து வஹியா வந்தது, உங்களுக்கு ஜும்மா இல்லை, ஜும்மா தொழ தேவையில்லை என்று வஹி வந்ததா? அரசாங்கத்துடைய ஒரு கட்டுப்பாட்டின் பேரிலே சில மாதங்கள் தொழுகையை நடத்த முடியாமல் இருந்தது. இன்று அது அனுமதி தரப்பட்டிருக்கிறது. இன்று தொழுகை பள்ளிவாசல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தும் வஹி வந்தது போல அது தொழுதால் என்ன, தொலாட்சி என்ன, எங்களுக்கு சம்பாத்தியம் தான் வேண்டும் என்று ஹராத்தோடு தொழில் செய்யக்கூடியவர் எத்தனையோ ஹோட்டல்களை பார்க்கிறோம். முஸ்லிம் ஹோட்டல்கள் சகோதரர்களே, முஸ்லிம் கடைகள் எத்தனை இருக்கிறது, எத்தனையோ வியாபார நிலையங்கள் இருக்கிறது, திறக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் நான் ஒரு கடைக்கு சென்றிருந்தேன், ஒரு ஹோட்டலுக்கு. அந்த கடை திறந்திருந்தது. அந்த முதலாளியிடத்திலே நான் கதைத்த பொழுது அவர் சொன்னார், இன்று நான் கேட்ட நேரத்திலே இன்று ஜும்மாவுக்கு கடை மூடவில்லையா, பூட்டப்படவில்லையா என்று கேட்ட பொழுது சொன்னார், நான் 12 மணியிலிருந்து ட்ரை பண்றேன், முயற்சி செய்கிறேன், மூடுறதுக்கு மூட முடியவில்லை, மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், என்ன செய்வது என்று கேட்டார் சகோதரர். கண்ணியமான சகோதரர்களே, இது நியாயமான காரணமா? மக்கள் வருகின்றார்கள் என்பதற்காக ஒரு ஹராத்தை சம்பாதிக்க முடியுமா? இந்த விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. நாங்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்போடு, அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். சம்பாத்தியம் என்பது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம் என்பதை மனதில் கொண்டு அதை முறையோடு செய்யுங்கள். பொய், ஏமாற்றுதல், களவு இல்லாமல் அதை செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா அதிலே பரக்கத்து செய்வான் சகோதரர்களே. கொஞ்சமாக இருக்கும், அதிலே அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். இல்லை, பெரும் பார்ப்பதற்கு ரொம்ப கூடுதலாக வரும், சம்பாத்தியம் கூடுதலாக வரும் போல இருக்கிறது, அனைத்தையும் அடித்து சென்றுவிடும், அனைத்தும் இல்லாமலாக்கப்பட்டுவிடும். அதுக்கு பயந்து இருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் முறையாக செய்யுங்கள், ஹலாலாக செய்யுங்கள். அந்த ஹலாலான பணத்திலிருந்து அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யுங்கள், சதகா செய்யுங்கள் சகோதரர்களே.
அந்த சதகா நம்மளை பாதுகாக்கும் சொல்வார்கள். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்று சொல்வார்கள். அதே போன்று இருக்கக்கூடிய எங்களுடைய சம்பாத்தியத்தை ஹலாலாக குறைந்தாலே இருந்தாலும் தானும் அனுபவித்து அடுத்தவர்களுக்கும் கொடுத்து உதவக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்கள், இந்த வெள்ள சந்தர்ப்பத்திலே மக்கள் வீடுகளிலே சமைக்க முடியாத நிலைமை இருந்தது, கஷ்டமான நிலை இருந்தது. அந்த நேரத்திலே இன்றைய அரசாங்கம் கூட அதற்கு உலர் உணவு எதுவும் ஏற்பாடு செய்யவில்லை. இதற்கு முன்னால் இருந்த அமைப்புகளை பார்க்கின்ற பொழுது ஏதோ வகையிலே உபகாரம் செய்தார்கள். இன்று இருக்கக்கூடிய அரசாங்கம் மக்களிடத்திலிருந்து அதை பறிக்க நாடுகிறது, மக்களுக்கு கொடுக்க நாடுவது குறைவாகத்தான் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இருந்த பொழுதும் சில மக்கள் மனம் வந்து மக்களுக்கு ஏதோ தன்னுடைய கையில் இருக்கின்ற பணத்தை செலவழித்து உணவை வாங்கி கொடுப்பதற்காக முயற்சிக்கின்ற பொழுது அதற்கு ஏற்பாடுகள் செய்து அதை கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு வீடாக தட்டி அதை கொடுக்கின்ற பொழுது சில மக்கள் என்ன செய்கிறார்கள், அதை உதாசீனப்படுத்துகின்றார்கள். என்று பார்த்தாலும் இந்த பேக்கரி உணவுதானா, இந்த பருப்பும் பாலும் தானா என்று சொல்லக்கூடியவர்கள் சகோதரர்களே, எங்களுக்கு சோற்று பார்சல் அல்லது உணவுகள் தரக்கூடாதா என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களை தேடி வருகின்ற ஒரு உணவு அல்லது ஒரு பொருள் நீங்கள் விரும்பாம் உங்களுடைய உள்ளத்தால் அதை எதிர்பார்க்கவும் இல்லை, நீங்கள் கை நீட்டி அல்லது வாயினால் கேட்கவும் இல்லை, யாசகமாக கேட்கவும் இல்லை என்றால், உங்களை தேடி வீட்டு வாசலுக்கு உணவு வருகின்றது என்றால் அது அல்லாஹ் புறத்தினால் இருந்து வருகிறது. சகோதரர்களே, நீங்க அழகான முறையில் சந்தோஷத்தோடு வாங்குங்கள். அல்லது உங்களிடத்திலே உணவு இருக்கிறதா, நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். இன்று என்னிடத்திலே உணவு இருக்கிறது, யாராவது இருந்தால் அவர்களிடத்திலே கொடுத்து விடுங்கள். சாப்பிடாமல் எத்தனையோ பேர் இருப்பார்கள், அவர்களுக்கு போய் கொடுக்க என்று சொல்ல முடியும். இருந்த பொழுதும் அதை வேண்டா வெறுப்போடு சில வார்த்தைகளை சொல்லி அதை வாங்கி தரக்கூடியவருடைய உள்ளங்களை புண்படுத்தாதீர்கள். தரக்கூடியவர்கள் தன்னுடைய சொந்த தேவைகளையும் வேலைகளையும் விட்டுவிட்டு அல்லாஹுக்காக வேண்டி அதை விநியோகம் செய்கிறார்கள். அவர்களுக்கு மழை பெய்கிறது, வெயிலடிக்கிறது என்று பார்க்கவில்லையே, அவர்கள் அல்லாஹுக்காக செய்கிறார்கள். வெள்ளத்தோடு தண்ணியோடு இருந்து கொண்டு அதை சந்தோஷமாக வாங்கி நீங்கள் உணவை உண்ணுங்கள். அப்படி இல்லை என்றால் நீங்கள் உணவு கொடுக்க உங்களுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கவில்லை, உங்களுக்கு ஒரு சின்ன தியாகம் செய்யுங்கள். என்ன தியாகம் தான் தெரியுமா? உங்களுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு அது ஒரு சைக்கிளையோ ஒரு மோட்டார் சைக்கிளையோ எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு பயணம் செய்து உங்களுக்கு நன்றாக தெரிகிறது இவர் கஷ்டப்படக்கூடியவர், இவருக்கு உணவு கிடைத்திருக்காது என்று உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்க உணர்கின்ற பொழுது அதை கொண்டு போய் நீங்க அவர்களிடத்திலே கொடுத்தால் உங்களுக்கும் அது தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் அல்லவா? இதை விட்டு அது அப்படி இது இப்படி என்று சொல்லாதீர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் எதை வெறுக்கிறோமோ, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய விடயங்களை வெறுக்கிறோமா, அல்லாஹ் தஆலா அதன் மூலம் சோதிப்பான். நாம் பார்த்திருக்கிறோம், சில மக்களுக்கு இதை கொடுத்தால் இது வேண்டாம் அது வேண்டாம் என்று சொல்வார்கள். பின்னால் எந்த நிலைமைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? யாராவது கொண்டு வந்து உணவாவது எனக்கு தரமாட்டார்களா, என்னை பார்க்க மாட்டார்களா என்று அங்கலாய்க்கின்ற அளவுக்கு மக்களுடைய நிலைமைகள் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறது சகோதரர்கள். இந்த விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொண்டு எந்த விடயம் சொல்லப்பட்டதோ அந்த விடயத்தை முறையாக ஷரியத்துடைய அடிப்படையிலே பொய் களவு ஏமாற்றுதல் இல்லாமல் அல்லாஹுக்காக வேண்டி அதை எடுத்து அது முறையோடு கையாளுங்கள், முறையோடு அல்லாஹுக்காக செலவழியுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களை வீணாக்க மாட்டான். உங்களுடைய பொருட்களை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான், உங்களுடைய உயிர்களை பாதுகாப்பான், உங்களுடைய சொத்துக்களை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். மஸ்ஜிதுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மஸ்ஜித் இருக்கிறது, இந்த மஸ்ஜிதுக்கும் நிறைய தேவைகள் இருக்கிறது. உங்களால் இருக்கக்கூடிய பணத்திலிருந்து ஒரு சிறிய தொகை அதை அனைவரும் கொடுத்தால் அது பெரும் தொகையாக மாறும் சகோதரர்களே. அதை கொண்டு நிறைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய வீடுகளிலே
புயல்களிலே வெள்ளங்களிலே பல நிலைமைகளிலே சோதிக்கப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள் உங்களுடைய வீடுகளை நோக்கி வருகிறார்கள் என்றால் அவர்களை வெறுட்டாதீர்கள். அவர்களுக்கு உங்களிடத்திலே இல்லை என்றால் நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்புங்கள். இல்லை என்றால் உங்கள் இருப்பதை நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டிக் கொடுங்கள். அதிலே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான். சகோதரர்களே, ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த விடயம் பேசப்பட்டதோ அந்த விடயத்தை ஈமானோடு இஹ்லாஸோடு அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே செய்வதற்கு பேசிய என்னையும் கேட்ட உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன். வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.